ஓகே, இதில் பாருங்கள், இது வந்து எக்ஸசைஸ் அதே 8.4 உள்ள சம் தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு, சரியா? ஏன்னா இப்போ அடுத்தப்பல மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு இதுதான் போர்ஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. அதனால தான் நான் இந்த சாப்டர் எடுத்து உங்களுக்கு நடத்திட்டுருக்கேன். இதில் உள்ள எல்லாமே ஈஸி தான். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள சிலபஸ் தான். எப்படி இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள சிலபஸ் அப்படின்னா, நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கேன் ப்ரொஃபஸராக, அதனால் எனக்கு வந்து தெரியும். அதனால் நான் சொல்லியிருக்கேன், சரியா? இந்த கொஸ்டினும் இந்த 6th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா அங்கே இன்ஜினியரிங்கில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகே, இப்போ நம்ம இதை செய்வோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? u of x y z log x cube plus y cube plus z cube கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? dou u by dou x, dou u by dou y, dou u by dou z. இதை கண்டுபிடிச்சி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குங்கிறத நம்ம சொல்ல போகிறோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இங்கே லாக் இருக்குது. சரி, நம்மளுடைய இதில் நார்மலாக பார்க்கணும். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொல்லுவோன்னா 1/x. இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதை இங்கே மேலே போடுவோம். ஸோ காமனாக இது என்ன வருது? ஆன்சர் 1/x. சரியா? ஓகே, இப்போ இதே மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல x கியூபு ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் z கியூப் கிடக்கு, ஓகேவா? ஓகே, செய்வோமா? சரி, இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. u of x, y, z ஈக்குவல் டு லாக் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் z கியூப், ஓகேவா? ஓகே, இப்போ dou u by dou x ஈக்குவல் டு dou u by dou x. இப்போ லாக் எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் z கியூப். அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்படி தானே பண்ணியிருக்கோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இங்கே நமக்கு வேரியபிள் யார்? எக்ஸு. அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். மேலே 3x². அப்புறம் ஒய்யோட வேல்யூ இது 0, அதுவும் 0. எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேரியபிள். அப்போ இதில் என்ன கிடைக்கும்? 3x² by x கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் z கியூப், ஓகேவா? இவ்வளோதான் dou u by dou xோட வேல்யூ. இப்போ டேரெக்டாக நம்ம அடுத்தது போட்டுடலாம். என்னென்னா dou u by dou y. இது 2 மார்க்கு இல்லை 3 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நான் சின்ன கொஸ்டின் தான். இப்போ இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே 3x² கிடச்சி. சரி, இப்போ இங்கே ஒய்யை பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே மாதிரி தான் இங்கே y² வரும், அவ்வளோதான். 3y² by x கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் z கியூப். அதே மாதிரி dou u by dou z போடுங்க. என்ன வரும்? 3z² by x கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் z கியூப். அவ்வளோதான். இப்போ இந்த மூணையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண என்ன? dou u by dou x ப்ளஸ் dou u by dou y ப்ளஸ் dou u by dou z ஈக்குவல் டு என்ன வேல்யூலாம்? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுவோமா? 3x² by x கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் z கியூப் ப்ளஸ் 3y² by x கியூப் ப்ளஸ்